டெல்லியில் வரும் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார். டெல்லியில் நடைபெறும் பிரதமர் பதவியேற்பு விழாவில் உலக தலைவர்கள் பலர் கலந்து கொள்கின்றனர். அதன்படி வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, நேபாளம் பிரதமர் பிரச்சந்தா, இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக நாடாளுமன்ற குழு வெள்ளிக்கிழமை கூடுகிறது. மத்தியில் கூட்டணி அரசு அமைப்பது குறித்து பாஜக நாடாளுமன்ற குழு ஆலோசிக்க உள்ளதாகவும், பாஜக நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சரவையில் சபாநாயகர், 2 கேபினெட் மற்றும் 3 இணை அமைச்சர் பதவிகளை பெற சந்திரபாபு நாயுடு விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதி, ஊரக வளர்ச்சித்துறை, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட முக்கிய இலாக்காக்களை கேட்டு பெற மீண்டும் டெல்லி செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரவையில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு சபாநாயகர் பதவியை வழங்க பாஜக மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபாநாயகர் பதவியை வழங்க வேண்டும் என சந்திரபாபு நாயுடு கோரிக்கை வைத்துள்ள நிலையில் பாஜகவை சேர்ந்த ஒருவரையே சபாநாயகராக தேர்ந்தெடுப்பதில் அமித்ஷா, நட்டா உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. வேளாண் துறையை கேட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள 3 முக்கிய கட்சிகளும் போட்டி போட்டு வருவதால் பாஜகவிற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. வேளாண் துறையை தனக்கு வழங்க வேண்டும் என மதசார்பற்ற ஜனதா தள தலைவர் குமாரசாமி நிபந்தனை விதித்துள்ள நிலையில் தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளும் அதே துறையை கேட்டு வருகின்றன. நிதி, பாதுகாப்பு, உள்துறை உள்ளிட்ட முக்கிய இலாக்காக்களை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க பாஜக விரும்பவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் ரயில்வே மற்றும் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளையும் பாஜகவே வைத்திருக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அக்னிவீர் திட்டம் குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என என்டிஏ கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கோரிக்கை வைத்திருப்பதால் பாஜகவுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. முப்படைகளுக்கும் ஆள் சேர்க்கும் அக்னிவீர் திட்டத்திற்கு பல மாநிலங்களிலும் எதிர்ப்பு இருப்பதாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் JC தியாகி தெரிவித்துள்ளார். அயோத்தி இடம்பெற்றுள்ள ஃபைசாபாத் தொகுதியில் பாஜகவை தோற்கடித்த மக்களுக்கு சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராமர் கோவில் கட்டுவதற்கு பெறப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு கூட கொடுக்காமல் ஏமாற்றிய யோகி அரசுக்கு ஏழை மக்கள் கொடுத்த பதிலடி என விமர்சித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கும் விழா ஜூன் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்து 9ஆம் தேதி மோடி பிரதமராக பதவியேற்ற பின்னர் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்பார் என கூறப்படுகிறது. பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. JP நட்டாவின் பதவிக்காலம் இம்மாதத்துடன் நிறைவடைவதை அடுத்து சிவராஜ் சிங்கின் பெயர் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்த பெரும்பாலான இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வியையே தழுவியுள்ளது. மகாராஷ்டிராவில் 18 தொகுதிகளில் பிரதமர் மோடி பல பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோ நடத்தியதில் 15 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியால் வெற்றி பெற முடியவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மற்றும் மோசடி மூலம் பாஜகவினர் பங்குச்சந்தையில் 38 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி மக்களவை உறுப்பினர்கள் முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்தும் பூக்கள் தூவியும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
மனமாச்சரியங்களை மறந்து அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம், கத்தை குச்சியை முறிப்பது கடினம் என தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஒன்றிணைந்து செயல்பட ஓபிஎஸ் விடுத்த அழைப்பை அதிமுக நிராகரித்திருக்கிறது. கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி, அண்ணாமலையுடன் கூட்டணி வைத்தவர் தங்கள் தொண்டர்களை அழைக்க எவ்வித உரிமையும் இல்லை என காட்டமாக கூறினார். அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலையே காரணம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் நீடித்திருந்தால் தமிழகத்தில் 30 முதல் 35 இடங்களை கைப்பற்றியிருக்கும் என்றார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் SP வேலுமணிக்கும் இடையே பிரச்சனை உள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். கோவையில் பேட்டியளித்த அவர், தனித்து நின்று ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத அதிமுகவால் பாஜகவுடன் சேர்ந்து மட்டும் எப்படி வெற்றி பெற முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். SP வேலுமணி கூறியது யதார்த்தமான உண்மைதான் என கூறி தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவு கரம் நீட்டியது பாஜகவில் புயலை கிளப்பியிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்தால் திமுக பெரிய வெற்றி பெற்றிருக்காது என்றார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் பதவிக்கு ஆபத்து உள்ளதாகவும், முதலில் அவர் தனது பதவியையும் இருப்பையும் காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்று அதிமுக தெரிவித்திருக்கிறது. EPS SP வேலுமணி இடையே பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக அண்ணாமலை கூறியதற்கு அதிமுக IT விங் பதிலடி கொடுத்திருக்கிறது. விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜய பிரபாகரன் ஆளுங்கட்சியின் சூழ்ச்சிகளால் தோற்கடிக்கப்பட்டிருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் பகீர் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார். வாக்கு எண்ணிக்கையை 2 மணி நேரம் நிறுத்தி வைக்கும் அளவுக்கு ஆட்சியர் ஜெயசீலனுக்கு நெருக்கடி கொடுத்தது யார் எனவும் அவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுமக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் இழப்பை குறைக்க மின் கட்டண உயர்வு தீர்வல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக நிறுவனர் தேவநாதனுக்கு சொந்தமான ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு பல ஆண்டுகளாக பணத்தை திருப்பித் தரவில்லை என கூறி வாடிக்கையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5000 வாடிக்கையாளர்களிடம் இருந்து 525 கோடி ரூபாய் வரை ஏமாற்றியுள்ளதாக அவர்கள் குற்றஞ்சாட்டினர். மக்களவை தேர்தலில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 29 வேட்பாளர்களில் 11 பேர் பெண்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலம் 18வது மக்களவைக்கு ஒரு மாநிலத்திலிருந்து அதிக எண்ணிக்கையில் பெண் எம்பிக்கள் செல்லும் மாநிலமாக மேற்கு வங்கம் திகழ்கிறது. சண்டிகர் விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த CISF பெண் காவலர் பாஜக MP கங்கனா ரணாவத்தின் கன்னத்தில் அறைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது கங்கனாவுடன் வந்த நபர் பெண் காவலரை பதிலுக்கு தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. மத்திய அமைச்சர் பதவி வகிக்க தனக்கு விருப்பம் இல்லை என்றும், மக்களவை உறுப்பினராக மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் அதிகமாக உள்ளது என்றும் பாஜக MP சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். அத்தோடு கேரளா மாநிலம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான தமிழக மக்களுக்கும் MP-யாக பணியாற்றுவேன் என கூறினார். தலைநகர் டெல்லிக்கு தடையின்றி தண்ணீர் வழங்க வேண்டும் என ஹரியானா அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்திலிருந்து டெல்லிக்கு 137 கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் தண்ணீரை எக்காரணம் கொண்டும் ஹரியானா அரசு தடுத்து நிறுத்தக்கூடாது என தெரிவித்தனர். கடந்த மே மாதம் நடந்த நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இதில் 67 மாணவர்கள் 100% மதிப்பெண்களை பெற்றிருந்தது தற்போது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 6 மாணவர்கள் ஒரே வரிசை இருக்கை எண்களை கொண்டுள்ளதும் அவர்கள் அனைவரும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் பெற்றோர்களிடையே சந்தேகத்தை வலுக்க செய்திருக்கிறது.
நாட்டில் உள்ள அனைத்து சுகாதார நிலையங்களிலும் பிரத்யேகமாக ஹீட் ஸ்ட்ரோக் அறையை ஏற்படுத்த வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் வெப்ப அலையால் ஏற்படும் நோய் மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்பை கண்காணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பொற்கோவிலில் நடைபெற்ற ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நினைவு தின நிகழ்ச்சியில் காலிஸ்தான் ஆதரவு முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. 1984ஆம் ஆண்டு இந்திய ராணுவம் பொற்கோவிலுக்குள் நுழைந்து பிந்தரன் வாலி உள்ளிட்ட காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் மீது தாக்குதல் நடத்திய நடவடிக்கைக்கு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என பெயரிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உலகில் பணக்காரர்களின் எண்ணிக்கை 5% அளவுக்கு உயர்ந்திருப்பதாக கேப்ஜெமினி என்ற பன்னாட்டு நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகி வருவதாகவும் அவர்களின் வளர்ச்சி வேகமாக இருப்பதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தர்காசியில் மலையேற்றத்தின் போது மாயமான 22 பேரில் 9 பேர் உயிரிழந்தனர். சஹஸ்திராதால் பகுதிக்கு மலையேற்றம் மேற்கொண்ட 22 பேர் கடந்த புதன்கிழமை மோசமான வானிலை காரணமாக 15,000 அடி உயரத்தில் உள்ள மலை உச்சியில் சிக்கினர். இதில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் 13 பேர் மீட்கப்பட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிரடியாக உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் 1 கிராம் 75 ரூபாய் அதிகரித்து 6,800 ரூபாய்க்கும், சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து 54,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஜூன் 10ஆம் தேதி முதல் அடையாள அட்டை அல்லது சீருடையுடன் பேருந்துகளில் மாணவர்கள் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பர் பிளேட்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டி போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் அனைத்து வாகனங்களையும் பறிமுதல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்தோடு இந்த வழக்கு தொடர்பாக ஜூன் 20ஆம் தேதி விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் வெள்ளிக்கிழமை 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். இதனால் உரிய கணக்கீடு நடத்தி இழப்பீடு வழங்க அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். தொடர் மழை காரணமாக மதுரை வைகை ஆற்றின் கரையோர சாலைகளில் மழை நீர் அதிகளவு தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகினர். ஆரப்பாளையத்திலிருந்து செல்லூர் செல்லக்கூடிய சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கிய நிலையில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நீரில் தத்தளித்தபடி சென்றன. கடலூரில் கொட்டு மழையில் மதுப்பிரியர்கள் சாலையின் நடுவே வாகனங்களுக்கு இடையூறாக சோப்பு போட்டு ஆனந்த குளியல் போட்டதன் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. விருதாச்சலம் கடைவீதி பகுதியில் டாஸ்மாக் கடை எதிரே மதுப்பிரியர்கள் மழையில் குளியல் போட்டனர். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் இருந்து திருநெல்வேலி செல்லும் அரசு பேருந்துக்குள் மழைநீர் அருவி போல கொட்டியதால் பயணிகள் அவதியடைந்தனர். பேருந்தின் மேற்கூரையில் இருந்த ஓட்டை வழியாக மழைநீர் பேருந்தின் இருக்கைகளில் வழிந்தோடியதால் பயணிகள் நின்று கொண்டே பயணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகினர். நாங்குநேரிக்கு அரசு பேருந்துகள் செல்ல வேண்டாம் என சபாநாயகர் அப்பாவு கூறியதாக பயணியிடம் பேருந்து ஓட்டுநர் வாக்குவாதம் செய்ய பதிலுக்கு பயணியும் வாக்குவாதம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் சென்ற அரசு பேருந்தின் ஓட்டுநர் நாங்குநேரி செல்லும் பயணிகளை ஏற்ற மறுத்து வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. சென்னை போரூர் மேம்பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். ஐயப்பந்தாங்கல் முதல் போரூர் மேம்பாலம் வரையிலும், வளசரவாக்கம் வடபழனி செல்லக்கூடிய ஆற்காடு சாலை வரையிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மின்வாரிய ஊழியர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து மின்வாரிய ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சக ஊழியர் கொடுத்த புகாரின் பேரில் மின்பாதை ஆய்வாளர் ஜெயக்குடி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை வாபஸ் பெற கோரி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் புகுந்த சிறுத்தையால் மக்கள் பீதியடைந்தனர். நடப்பதற்கே சிறுத்தை சிரமப்படும் நிலையில் காயம் காரணமா அல்லது வயது முதிர்வா என்பதை கணிக்க முடியாததால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மாவட்டம் குடியாத்தம் அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாடுவதாக கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனால் வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 338 ரேஷன் கடைகளுக்கு புதிய மேம்படுத்தப்பட்ட பயோமெட்ரிக் கருவிகளை ரேஷன் கடை ஊழியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி வழங்கினார். கைரேகை, கருவிழி பதிவுகள் மற்றும் ரேஷன் பொருட்களை பெற்றதற்கான ஒப்புகை சீட்டுகளை வழங்கும் வகையில் புதிய இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் 11 ஊராட்சிகளை இணைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆங்காங்கே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த இணைப்பால் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பாதிக்கப்படுவதோடு வரிகள் உயர்த்தப்படும் என்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கவலை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் நிறுத்தப்பட்டிருந்த மருத்துவ ஊழியரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் காவலாளி இல்லாததால் இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் தொடர்வதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த பெண் பயணியின் கைப்பையை மர்ம நபர் ஒருவர் திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட ரயில்வே போலீசார் விருதுநகரை சேர்ந்த தாஸ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை பெரம்பூர் லோக்கோ ரயில் நிலையத்தில் போதை மாத்திரைகள் கடத்தி வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மும்பையிலிருந்து ரயில் மூலமாக போதை மாத்திரைகள் கடத்தி வந்து விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் சோதனை மேற்கொண்ட போலீசார் 1940 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். காரைக்காலிலிருந்து மயிலாடுதுறைக்கு காரில் 900 லிட்டர் சாராயம் கடத்தி வந்த இருவரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். காளகஸ்தினாபுரம் பகுதியில் அதிவேகமாக வந்த காரை நிறுத்திய போது நிற்காமல் சென்றதால் போலீசார் துரத்திச் சென்று மடக்கி பிடித்தனர். விழுப்புரம் மாவட்டம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற லாரி மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்கள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் விபத்தை ஏற்படுத்தியது தெரியவந்தது. பஞ்சாப் மாநிலம் ஜிராக்பூரில் இடியுடன் பெய்த பலத்த மழையால் விளம்பர பலகை விழுந்ததில் கார் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. அதேபோல் பல இடங்களில் மின்கம்பங்கள், உயர்மின் கோபுரங்கள் மற்றும் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கொளுத்தும் வெயிலில் மேம்பாலத்தின் மீது ஏற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த ரிக்ஷா ஓட்டுநருக்கு பெண் ஒருவர் ரிக்ஷாவை பின்னால் இருந்து தள்ளிவிட்டு உதவிய வீடியோ இணையத்தில் கவனம் ஈர்த்து வருகிறது. மேம்பாலத்தின் மீது ஏறியதும் ரிக்ஷா ஓட்டுநருக்கு துண்டால் தலையை மூடிவிட்டு உணவு மற்றும் குடிநீரும் வழங்கினார். T20 உலகக்கோப்பை தொடரில் ஓமனுக்கு எதிரான லீக் போட்டியில் 39 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுள்ளது. முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 5 விக்கெட் இழப்புக்கு 164 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய ஓமன் அணி 124 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஆஸ்திரேலிய அணி வீரர் டேவிட் வார்னர் சர்வதேச T20யில் 104 போட்டிகளில் விளையாடி 3155 ரன்களை குவித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அத்துடன் 111 அரை சதங்களை அடித்து வெஸ்ட் இண்டீஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரரான கிறிஸ் கெயிலின் சாதனையையும் முறியடித்திருக்கிறார்.
T20 உலகக்கோப்பையில் ஓமன் அணிக்கு எதிரான போட்டியில் அரை சதம் அடித்து ஆட்டம் இழந்ததால் சோகத்துடன் வெளியேறிய டேவிட் வார்னர் ஆஸ்திரேலிய அணியின் டிரெஸ்ஸிங் அறைக்கு செல்வதற்கு பதிலாக எதிரணியின் டிரெஸ்ஸிங் அறைக்கு சென்ற வீடியோ வைரலாகி வருகிறது. உடனே அருகில் இருந்தவர்கள் கூறியவுடன் சுதாரித்துக் கொண்ட டேவிட் வார்னர் தங்களது டிரெஸ்ஸிங் அறைக்கு சென்றார். T20 உலகக்கோப்பை தொடரில் பப்புவா நியூ கினியா அணிக்கு எதிரான போட்டியில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் உகாண்டா அணி வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய பப்புவா நியூ கினியா அணி 77 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் பின்னர் விளையாடிய உகாண்டா அணி 18.3 ஓவர்களில் இலக்கை அடைந்து வெற்றி பெற்றது. சர்வதேச போட்டிகளிலிருந்து வியாழக்கிழமையுடன் ஓய்வு பெற்ற இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரியின் சாதனையை பகிர்ந்து ஃபிஃபா உலகக்கோப்பை அமைப்பு அவரை கௌரவித்துள்ளது. தேசிய அணிக்காக அதிக கோல்கள் அடித்தவர்கள் பட்டியலில் ரொனால்டோ, மெஸ்ஸிக்கு அடுத்தபடியாக சேத்ரி உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகை வரலட்சுமிக்கு விரைவில் திருமணம் நடைபெற உள்ள நிலையில் நடிகர் சரத்குமார் ரஜினிக்கு அழைப்பிதழ் வழங்கினார். வரலட்சுமிக்கும் மும்பை தொழிலதிபர் நிக்கோலை சச்தேவுக்கும் ஜூலை 2ஆம் தேதி தாய்லாந்தில் திருமணம் நடைபெற உள்ளதை அடுத்து மனைவி மற்றும் மகளுடன் சென்று ரஜினிக்கு சரத்குமார் அழைப்பிதழ் வழங்கினார். நடிகர் சித்தார்த் நடிக்கும் புதிய படத்திற்கு மிஸ் யூ என பெயரிடப்பட்டுள்ளது. மாப்ள சிங்கம், களத்தில் சந்திப்போம் போன்ற படங்களை இயக்கிய ராஜசேகர் இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தில் சித்தார்த்துக்கு ஜோடியாக ஆஷிகா ரங்கநாத் நடிக்கிறார். இப்படத்திற்கு ஜிப்ரான் இசையமைக்கிறார். கருப்பு நிற உடையில் வெள்ளை நிலாவாக ஜொலித்த நடிகை காஜல் அகர்வாலின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையத்தை மட்டுமின்றி ரசிகர்களின் இதயங்களையும் ஆக்கிரமித்து வருகிறது. காண்போரை மயக்கும் காஜலின் காந்த கண்களை கண்டு பிரம்மனின் பிரம்மாண்ட படைப்பு என ரசிகர்கள் கவிதை மழை பொழிந்து வருகின்றனர். பிரபல பாலிவுட் நடிகை அலையா எஃப் ஸ்விஸ் பாலின் மேலே ஏறி பேலன்ஸ் செய்யும் ஃபிட்னஸ் வீடியோவை பகிர்ந்துள்ளார். உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதில் நாட்டம் கொண்ட நடிகை அலையா எஃப் இரு கைகளில் டம்பிளை தூக்கிக் கொண்டு பாலின் மேலே ஏறி கீழே விழாதவாறு பேலன்ஸ் செய்யும் கியூட்டான வீடியோவை பகிர்ந்துள்ளார். வைகாசி மாத அமாவாசையொட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு 7ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்தனர். வைகாசி மாத அமாவாசையொட்டி பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. ராமநாத சுவாமி கோவிலுக்குள் உள்ள 22 புனித தீர்த்தத்தில் நீராடிவிட்டு ராமநாத சுவாமியையும் பர்வதவர்தினி அம்பாளையும் தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர். வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பவானி சங்கமேஸ்வரர் கோவில் கூடுதுறையில் ஏராளமான பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி வழிபாடு செய்தனர். மேலும் பரிகார மண்டபத்தில் பரிகார பூஜைகளை செய்து மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ராமலிங்க பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் நடை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அடைக்கப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. விபீஷ்ணர் பட்டாபிஷேகம் முடிந்து மாலை 5 மணி முதல் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள். பிரீமியம் ஃபீச்சர்களுடன் வெளியாகி மார்க்கெட்டை மிரளவிட்ட OnePlus 12 போனின் கிளேஷியல் ஒயிட் வெர்ஷன் டிஸ்கவுண்டுடன் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த போனின் 12GB RAM வேரியன்ட் விலை 64,999 உள்ள நிலையில் ICICI மற்றும் HDFC பேங்க் கிரெடிட் கார்டுகளுக்கு 3000 உடனடி டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது.